வணக்கம் நண்பர்களே. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. சைனாவில் சிங் யூ கான் அப்படின்னு ஒரு விவசாய கூலி இருந்தான். அவன் ரொம்ப ஏழை. அவன்கிட்ட நிலமெல்லாம் கிடையாது. அவன் என்ன பண்ணுவான், யாரோட நிலம் இருந்துச்சுனாலும் அந்த நிலத்தில் போய் உழுது பயிர் பண்ணி களை எடுத்து இதை மாதிரி கூலி வேலையெல்லாம் செய்வான். விவசாயத்தில் இருக்கிற ஒரு கூலி வேலை அதெல்லாம் செய்வான். அவன் பார்த்தா ரொம்ப வயசாயிடுச்சு. அவனுக்கு 3 பசங்க. பெரியவன் பேர் சங், நடு பையன் பேர் சிங், 3வது பையன் பேர் சுங். இந்த சங், சிங், சுங் இந்த 3 பசங்களும் ரொம்ப அறிவாளி, நல்ல கிளவர். அவங்க அப்பா மேலே அவங்க 3 பசங்களுக்கும் அவ்வளோ பாசம். அந்த பசங்களுக்கு அம்மா கிடையாது. அவங்க அம்மா ரொம்ப சின்ன வயசுலேயே செத்து போயிட்டாங்க. இவங்கள்ட்ட பணமே இல்லை ரொம்ப. ஏன்னா இந்த சிங் யூ கான் வெறும் கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தார், விவசாய கூலியாக இருந்தார். அதனால் அவங்கள்ட்ட ரொம்ப பணமே இல்லை. அவர் என்ன பண்ணார், ரொம்ப வயசாகிடுச்சு, சாகிற நாள் வந்துருச்சு. அவருக்கு உடம்பு சரியில்லாமல் அப்படியே படுத்த படுக்கையாக கிடக்காரு. இன்றைக்கி நாளைக்கு செத்து போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கே தெரிஞ்சிடுச்சு. அப்போ என்ன பண்ணார், இந்த 3 பசங்களையும் கூப்பிட்டு இது மாதிரி சாகிறப்போ ஜென்ரலாக எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அவங்கள்ட்ட இருந்த சொத்தெல்லாம் பசங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஆனால் என்கிட்ட சொத்துன்னு உங்களுக்கு ஒன்றும் நான் சேர்த்தே வைக்கல. நானே ஒரு கூலி வேலையாக தானே இருந்தேன், கூலி ஆளாக தானே இருந்தேன். அதனால் நான் பெருசாக சொத்துன்னு ஒன்றும் உங்களுக்கு சேர்த்து வைக்கல. ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஜமீன்தாரோட வயலை நான் கூலிக்காக உழுதுகிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தா பூமிக்கு அடியில் ஒரு 3 பொருள் எனக்கு கிடச்சிது. அது பார்த்தா ஒரு ரொம்ப பழசாக ஒரு பர்ஸு, ரொம்ப பழைய பர்ஸு, கிழிஞ்சு போயிருந்துச்சு. அதேமாரி ரொம்ப பழசாக தூசி படிஞ்சு ரொம்ப அழுக்காக அருவருப்பாக ஒரு தொப்பி. அதுக்கப்புறம் ஒரு மாட்டு கொம்பு, அதுவும் பார்க்க ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சு. இந்த 3 பொருளும் பூமிக்கு அடியில் கிடச்சிது. அதை பார்த்த உடனே ரொம்ப மக்கி போன மாதிரி ரொம்ப பழைய பொருளாக இருக்கே அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நான் தூக்கி போடலான்னு பார்த்தேன். அப்போ என் கையை யாரோ பிடிச்சி தடுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு. அதோடு இல்லாமல் எனக்கு ஒரு குரல் கேட்டுச்சு, இந்த 3 பொருளையும் நீ தூக்கி எறியாத, இந்த 3 பொருளையும் அவங்க 3 பசங்கள்கிட்ட கொண்டு கொடு, அவங்களுக்கு சேர வேண்டிய பொருள் இது, இதை கொண்டு போய் உங்கள் வீட்டில் ஒரு இடத்துல நீ புதைச்சி வச்சிரு. உன்னோட காலத்துக்கு அப்புறமா, நீ செத்ததுக்கு அப்புறமா இந்த பொருள் எல்லாத்தையும் 3 பசங்களுக்கும் கொடு அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்டுச்சு. எனக்கு அதை நம்புறதா வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனையாக இருந்துச்சு. இருந்தாலும் அந்த 3 பொருளையும் எடுத்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டேன். திரும்ப வீட்டுக்கு வர்ற வழியில் அந்த பொருளெல்லாம் எடுத்து அதை திறந்து பார்த்தேன். அந்த பர்ஸை திறக்கலாமான்னு பார்த்தேன். அப்போ அந்த குரல் மறுபடியும் என்னை எச்சரிச்சிச்சு, இந்த பொருள்லாம் உன்னோடது கிடையாது, இது 3 பசங்களுக்கு சேர வேண்டியது. இதை நீ 6000த்தில் ஒரு யூஸும் இல்லை, இதை கொண்டு போய் வீட்டில் புதைச்சி வை, உன்னோட காலத்துக்கு அப்புறமா அதை உன் பசங்களுக்கு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லிச்சு. சரின்னு நான் என்ன பண்ணேன், அந்த குரல் சொன்னபடியே அந்த 3 பொருளையும் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் படுத்துட்டு இருக்கேன் ஒரு கட்டில், இந்த கட்டிலுக்கு அடியில் தான் நான் அந்த 3 பொருளையும் புதைச்சி வச்சுருக்கேன். நான் செத்ததுக்கு அப்புறமா இந்த 3 பொருளையும் நீங்கள் ஆளுக்கு ஒன்றா எடுத்துக்கங்க அப்படின்னு அவர் சொன்னார். சொன்ன உடனே இந்த பசங்களும் சரி அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா அடுத்த நாளே அந்த சிங் யூ கான் செத்து போயிட்டார். அவர் செத்து போய் அதுக்கப்புறம் அவருக்கு இந்த காரியம்லாம் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நாளைக்கு என்ன பண்ணாங்க, இந்த 3 பசங்களுமா அந்த கட்டில் நவுத்தி வச்சுட்டு அந்த இடத்துல கீழே மண் தரை தான், சிமெண்ட் எல்லாம் அப்போ கிடையாது, மண் தரை தான். அதெல்லாத்தையும் தோண்டி அந்த 3 பொருளையும் எடுத்தாங்க. அந்த பர்ஸு ரொம்ப கன்றாவியாக இருந்துச்சு, ரொம்ப கேவலமாக அங்கேயும் இங்கேயும் கிழிஞ்சு போய் அந்த பர்ஸ் இருந்துச்சு. அதேமாரி அந்த கொம்பு, அந்த தொப்பி எல்லாமே நல்லா இல்லை, எல்லாமே ரொம்ப பழசாக இருந்துச்சு. உடனே இந்த பசங்க 3 பேரும் நம்ம அப்பா சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த பொருளெல்லாம் தோண்டி எடுத்திருக்கோம்,
இந்த பொருளெல்லாம் வச்சுக்கிட்டு இதுமாதிரி யூஸே பண்ண முடியாது போல இருக்குது, ரொம்ப பழசாக இருக்குது. ஆனால் வந்து இதை தூக்கி போடுறதுக்கும் மனசு வரல. ஏன்னா அப்பாவோட ஞாபகார்த்தமாக இதை நம்ம வச்சுக்குவோம், அவரோட ஞாபகமாக இது நம்மக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த 3 பசங்களும் முடிவு பண்ணாங்க. சரி, நம்ம வந்து இந்த 3 பொருளையும் வந்து இதுக்குள்ளேயே போட்டு மறுபடியும் புதைச்சிடலாம், நமக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே உள்ளே வச்சு மேலே வந்து புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க வந்து 3 பேரும் வேலை தேடி ஊரில் இப்படி தேடி பார்த்தாங்க, வேலை எதாவது கிடைக்குதா அப்படின்ட்டு. இவங்கள்ட்ட பணமும் இல்லை, இவங்க போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் பார்த்தா ரொம்ப புவர்ஸ் போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி தான் இருந்தது, அழுக்கேறி அங்கங்கே கிழிஞ்சு அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் 3 பேரும் நல்ல அறிவாளிங்க இல்லை அந்த 3 பசங்களும். அதனால் இந்த நடு பையன் இருக்கான்ல சிங்கு, அவன் சொன்னான், அண்ணா நான் வந்து ஒன்று பண்ணுறேன், இங்கே பக்கத்தில் இருக்கிற தலைநகரத்துக்கு நான் போகிறேன், போயிட்டு ஏதாவது வேலை செஞ்சு நான் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சுட்டு வரேன். உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து என்னை விட பெரியவர், உங்களுக்கு கொஞ்சம் வயசாகிடுச்சு, அதனால் நீங்கள் வந்து இங்கேயே இருங்க. இந்த தம்பி சுங்கு வந்து ரொம்ப சின்னவன், அதனால் அவனும் இங்கேயே இருக்கட்டும். நான் தான் வந்து சிங்கு ஆனால் யங்கு, அதனால் நான் வந்து போய் அந்த தலைநகரத்துக்கு போய் ஏதாவது சம்பாதிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஐ எம் சிங்கு ஆனால் யங்குன்னு வேற பாடினான். உடனே இந்த சங் சொன்னார், சரிப்பா நீ முதல்ல போ, தலைநகரத்துக்கு போய் ஏதாவது சம்பாதிச்சுட்டு வா, நீ 1 வாரத்துக்குள்ளே வரியா அப்படின்னு கேட்டேன். 1 வாரத்துக்குள்ளே நான் வந்துடுவேன் அப்படின்னு. நீ சம்பாதிச்சுட்டு வரும்போது அந்த பணத்தெல்லாம் போடுறதுக்கு உனக்கு ஏதாவது ஒன்று ஒரு பர்ஸ் வேணும் இல்லை, அதனால் இந்த பர்ஸை நீ எடுத்துக்கிட்டு போ அப்படின்னு அவர் சொன்னார். சரின்ட்டு என்ன பண்ணால் இந்த சிங் வந்து அந்த பர்ஸை எடுத்துக்கிட்டு கிளம்புனான். கிளம்பி நேராக காட்டு வழியாக நடந்து தலைநகரத்துக்கு போகிறான். தலைநகரத்துக்கு போகிறதுக்கே பார்த்தா கிட்டத்தட்ட 1 நாள் ஆகிடும். அது மாதிரி அந்த சிங் வந்து ரொம்ப ஜாலியான ஆள். அவன் அப்படி நல்லா நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தா நல்ல மழை வேற வந்துருச்சு. மழை வந்தோடனே மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் போனான். ஆனால் மழையெல்லாம் ஒன்றும் பொருட்படுத்தவே இல்லை. சிங் இன் த ரெயின் அப்படின்னு வேற ஒரு பாட்டு, அதை பாடிக்கிட்டே அவன் மாட்டுக்கும் நேராக அங்கே போனான். 1 நாள் கழித்து தலைநகரத்துக்கு வந்தான். ரொம்ப சாப்பிடவும் இல்லை நடுவில்லாம். இவன் இந்த தலைநகரத்துக்கு வந்த உடனே அந்த டவுனுக்குள்ளே நுழையிற இடம் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு சாப்பாட்டு கடை இருந்துச்சு, ஒரு ஹோட்டல் மாதிரி ஒன்று. சரி இங்கே போய் எதாவது சாப்பிட்லாமா, ஏன்னா வந்து சாப்பிட்டா தான் வந்து உடம்புல தெம்பு வரும், அப்புறம் தான் வந்து ஊரில் போய் ஏதாவது வேலையை தேட முடியும், சாப்பிட்லாமா அப்படின்னு யோசித்தான். ஆனால் அவன்கிட்ட பணமே இல்லை. உடனே பணமே இல்லையே எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை அவனுக்கு. சரி முதல்ல ஒன்று பண்ணலாம், நம்மக்கிட்ட இருக்கிற பர்ஸு வந்து ரொம்ப கிழிஞ்சு போயிருக்கு, அதனால் முதல்ல நல்லா சாப்பிட்றலாம். சாப்பிட்டதுக்கு அப்புறமா எவ்வளோ பணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த பர்ஸை எடுக்கும்போது, ஐயோ இந்த பர்ஸுக்குள்ளே இருக்கிற பணம் எங்கேயோ கீழே விழுந்திருக்கு, இந்த பர்ஸு கிழிஞ்சிருக்கிறதுனால அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு ட்ராமா போட்டு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடலாம். அப்படியே அந்த கடைக்காரன் வந்து அடிக்க வந்தால் கூட நல்லா சாப்பிட்ருப்போம், அதனால் தெம்பு இருக்கும், ஓடிடலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணான். பிளான் பண்ணிவிட்டு அந்த கடையில் போய் சாப்பிட உட்காந்தான். உட்காந்துட்டு வேணுங்கிற ஐட்டம்லாம் ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் சாப்பிட்டான். சரி எப்படி இருந்தாலும் இவனுக்கு ஒன்றும் காசை கொடுக்க போகிறதில்ல, அதனால் நல்லாவே சாப்பிடுவோமே அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டு முடிச்சுட்டு பர்ஸை திறந்து எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லி அவனுக்கு பணம் கொடுக்குற மாதிரி பர்ஸை எடுத்தான். இப்போ தான் ட்ராமா போடணும் அப்படிங்கிற மாதிரி இவன் நினச்சிக்கிட்டே இருந்த பர்ஸுக்குள்ளே கையை விட்டு இப்படி தொலைவினான் பாரு. பர்ஸுக்குள்ளே பார்த்தா ஏதோ ஒரு காசு இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த காசை வெளியே எடுத்தான். எடுத்து பார்த்தா அது ஒரு தங்க காசு. இவன் சாப்பிட்டதுக்கு வெறும் 10 செப்பு காசு தான் கொடுக்கணும். அங்கே செப்பு காசுங்கிறது ரொம்ப கம்மியான வேல்யூ. ஓகேவா, 100 செப்பு காசு சேர்ந்துச்சுன்னா தான் ஒரு வெள்ளி காசு. அது மாதிரி 100 வெள்ளி காசு சேர்ந்தால் தான் ஒரு தங்க காசு. இவன்ட்டு இப்போ ஒரு தங்க காசே இருக்குது. அந்த கடைக்காரன் என்ன சொன்னான், நீ சாப்பிட்டதுக்கு 10 செப்பு காசு கொடு அப்படின்னு கேட்டான். உடனே இவன் என்ன பண்ணான், அந்த தங்க காசை அவன்கிட்ட கொடுத்தான். இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அந்த தங்க காசை அவன்கிட்ட கொடுத்தான். தங்க காசை பார்த்த உடனே அந்த கடைக்காரனுக்கு ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. ஏன்பா இதுக்கு சில்லறையெல்லாம் இல்லைப்பா, நீ என்ன தங்க காசை கொடுக்குற அப்படின்னு அவன் சொன்னான். மிச்சத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டான். இந்த கடையில் பார்த்தா இவன் சாப்பிட்ற உட்காந்ததுலேருந்தே அந்த அரண்மனையில் வேலை செய்கிற ஒரு ஒற்றன், ஒரு ஸ்பை, அவன் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான் இவனை. இவன் யார், ஏதோ கிராமத்துலேருந்து வர்ற ஆள் மாதிரி இருக்கான்.
பயங்கர அழுக்காக ட்ரெஸ் போட்டிருக்கான், அங்கங்கே கிழிஞ்சி வேறு இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கானே, இவன் வந்து இவ்வளோ வறுமையோடு இருக்கிற மாதிரி ஒரு கவலையே இவன் மூஞ்சியில் தெரியல, நல்லா இவ்வளோ சாப்பாடு சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். கடைசியில் அந்த கிழிஞ்ச பர்ஸை பார்த்தோடனே அவனுக்கே ரொம்ப அருவருப்பாயிடுச்சு, என்ன இவ்வளோ கிழிஞ்ச பர்ஸ் வச்சுருக்கான் அப்படின்ட்டு. ஆனால் திடீர்னு ஒரு தங்க காசை எடுத்து கொடுத்து இதுக்கு மிச்சமும் வேண்டாம் நீயே வச்சுக்கோன்னு சொன்ன உடனே அந்த ஒற்றனுக்கு வந்து பயங்கர ஆச்சரியமாயிடுச்சு. அவன் என்ன பண்ணான், இவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வர ஆரம்பித்தான். இவன் என்ன பண்ணான், அங்கேருந்து வந்துட்டு இந்த பர்சுக்குள்ளே எப்படி ஒரு தங்க காசு வந்துச்சு, நம்ம அன்றைக்கி பார்த்தோமே ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டே என்ன பண்ணான், நேராக கடத்தருக்கு வந்தான். அங்கே பார்த்தா அந்த சர்பத்தெல்லாம் விற்கிற கடை இருந்துச்சு. ஓகே, நல்ல குல்கந்த் சர்பத்து தான், நல்ல காஸ்ட்லியான சர்பத்து, அது ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அதை ஒன்று ஆர்டர் பண்ணான். ஆர்டர் பண்ணிவிட்டு அதை நல்லா சாப்பிட்டுட்டு உடனே இந்த பர்ஸ் இருக்குது பாரு, இந்த பர்ஸுக்குள்ளே கையை விட்டான். பார்த்தா மறுபடியும் ஏதோ ஒரு காசு தட்டுப்படுற மாதிரி இருந்துச்சு. எடுத்து பார்த்தா அதுவும் ஒரு தங்க காசு. உடனே அந்த சர்பத் கடைக்காரனுக்கு ஒரு தங்க காசை கொடுத்தான், மிச்சத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்ட்டான். இதை வந்து அந்த ஒற்றன் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஏன்னா அங்கே ஒரு தங்க காசு கொடுத்தான், இங்கே ஒரு தங்க காசு கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் என்ன பண்ணான், நேராக கடத்தருக்கு போய் அங்கே துணியெல்லாம் விற்கிற கடையில் போய் நல்ல பட்டில் வந்து ஒரு தலையில் போடுற ஒரு தொப்பி மாதிரி ஒன்று, தலைப்பாக அது ஒன்று நல்ல பட்டில் ஒன்று வாங்கி அதை தலையில் போட்டுக்கிட்டா இவன் போட்டிருக்கிறது கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, ஆனால் தலையில் மட்டும் ஒரு பட்டு தலைப்பாக. இதுவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது பார்க்குறதுக்கு. அங்கே ஒரு தங்க காசு எடுத்து கொடுத்தான் அந்த கடையில். கொடுத்துட்டு இவன் மாட்டுக்கும் ரோட்டில் ஆடி பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு போயிட்டுருக்கான். அந்த ஒற்றன் என்ன பண்ணான், நேராக அரண்மனைக்கு வந்தான். வந்துட்டு அந்த நாட்டுக்கு வந்து ஒரு ராணி தான் இருந்தாள். அந்த ராணி வந்து ரொம்ப கொடுமைக்காரி. அவளை கண்டா யாருக்குமே பிடிக்காது, யாரும் சந்தோஷமாக இருக்கிறதே அவளுக்கு பிடிக்காது. அதை மாதிரி அவ்வளோ கொடுமைக்காரி. நேராக அந்த ராணிக்கிட்ட வந்து இவன் நடந்ததெல்லாம் சொன்னான். ராணி, நான் இன்றைக்கி வந்து ஒரு சாப்பிட்ற இடத்துக்கு போனேன், அங்கே வந்து ரொம்ப ஏழையாக ஒருத்தன் சாப்பிட வந்தான். அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக கிழிஞ்சிருந்துச்சு, அழுக்காக இருந்தான். அவன்கிட்ட பார்த்தா ஒரு பர்ஸ் இருந்துச்சு, அந்த பர்ஸும் வந்து ரொம்ப கிழிஞ்சு போய் ஒரு பழைய பர்ஸு. அந்த பர்ஸுலேருந்து ஆனால் அவன் தங்க காசு எடுத்து கொடுத்தான். அதுக்கப்புறம் நான் வந்து அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன். அவன் ஒரு சர்பத்து கடையிலையும் ஒரு தங்க காசு எடுத்து கொடுத்தான், ஒரு பட்டில் ஒரு தலைப்பா வாங்கிட்டான், அதுக்கும் ஒரு தங்க காசு எடுத்து கொடுத்தான். ஐ திங்க் அவன் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல பெருசாக தங்க காசெல்லாம் கொள்ளையடிச்சிருக்கான். அந்த பணத்தை தான் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுறான்னு நினைக்கிறேன். நான் இதை பார்த்த உடனே உங்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் நேராக வந்து உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே ராணி வந்து இது என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு படைத்தலைவனை கூப்பிட்டு, இவன் சொல்கிற அடையாளத்தோடு யார் இருக்கானோ அவனை கைது பண்ணி இங்கே கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே படைத்தலைவன் என்ன பண்ணான், ஒரு 4-5 சோல்ஜர்ஸை கூப்பிட்டுட்டு நேராக அவன் எங்கே இருக்கான்னு காட்டு அப்படின்னு சொல்லி இந்த ஒற்றனையும் கூப்பிட்டுக்கிட்டு நேராக கடத்தருக்கு வந்தான். கடத்தருக்கு வந்தால் இவனுக்கு என்னாச்சு, இந்த சிங்குக்கு அவன்கிட்ட ஒரு பர்ஸ் இருக்குது, அது வந்து ஒரு மேஜிக் பர்ஸுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே எப்போ கையை விட்டாலும் ஒரு தங்க காசு வருதுங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் அவன் பயங்கர த்ரில் ஆகிட்டான். இனிமேல் நமக்கு பணத்துக்கு வந்து கஷ்டமே இல்லை அப்படின்ட்டு. அங்கே பார்த்தா ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு சிங்குடா அண்ணன் கிங்குடா அப்படின்னு சொல்லி ஏதோ டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கான். நேராக சோல்ஜர்ஸ்லாம் போனாங்க அங்கே. இவன் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவனை கப்புன்னு பிடிச்சி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு அவனை நேராக ராணிக்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்தோடனே ராணி வந்து அவனை பார்த்தாங்க. பார்த்த உடனே என்ன இவன் இவ்வளோ ஏழையாக இருக்கான், இவன்கிட்ட எப்படி தங்க காசு இருக்கும் அப்படின்ட்டு, டேய் நீ யார், எங்கேருந்து வர்ற, எந்த ஊர் உனக்கு, நீ வந்து எங்கே கொள்ளையடிச்ச தங்க காசெல்லாம், நீ வந்து எல்லா இடத்துலையும் தங்க காசு எடுத்து செலவு பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து என்னோடய ஒற்றர்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. நீ வந்து எங்கே கொள்ளையடிச்சேன்னு சொல்லு, எவ்வளோ தங்க காசு கொள்ளையடிச்சேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி மிரட்டினாங்க. உடனே இந்த சிங் வந்து ரொம்ப பயந்து போயிட்டான். ஐயோ ராணி, நான் கொள்ளையெல்லாம் அடிக்கலை, இது வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு கொடுத்த பர்ஸு, இது வந்து ஒரு மாய பர்ஸு, இதில் கையை விட்டோன்னா தங்க காசு வருது, அந்த மாய பர்ஸை எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருக்காரு, அவரோட ஞாபகார்த்தமாக இதை நான் வச்சுருக்கேன், எனக்கே வந்து இதில் தங்க காசு வருதுங்கிறது இன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னான். அப்படின்னு சொன்னோடனே அந்த பர்ஸை எடுத்து காமிச்சான். அந்த பர்ஸை அங்கேயும் இங்கேயும் கிழிஞ்சு போய் ரொம்ப பழசாக வேறு இருந்துச்சு.
ராணி வந்து என்னடா கதை விடுற, இந்த பர்ஸ்லேருந்து தங்க காசு வருதா, இப்போ எடுத்து காட்டு ஒன்று அப்படின்னாங்க. உடனே அந்த பர்ஸுக்குள்ளே கை விட்டான், ஒரு தங்க காசு வந்துச்சு. அதை எடுத்து ராணிக்கிட்ட காமிச்சான். உடனே ராணி என்ன பண்ணாங்க, இங்கே கொடு இந்த பர்ஸை அப்படின்னு சொல்லி இந்த பர்ஸை வாங்கி அந்த பர்ஸுக்குள்ளே அவங்க கை விட்டு எடுத்து பார்த்தாங்க, ஒரு தங்க காசு வந்துச்சு. வந்த உடனே ஓ இது மாய பர்ஸ் போல இருக்குது, இது வந்து இவன்கிட்டேருந்து நாம் திருடிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த ராணி வந்து முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ண உடனே இவனை கொண்டு போய் ஜெயிலில் போடு, இந்த பர்ஸ் எங்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே சிங் வந்து ஐயோ நான் ஒரு தப்பும் பண்ணல, என்ன எதுக்கு கொண்டு ஜெயிலில் போடுறீங்க, அந்த பர்ஸ் என்னோடது, என்னோட பர்ஸை என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்லாம் அவன் அழுது பார்த்தான். படைத்தலைவன் என்ன பண்ணான், சிங்கை வந்து கடன்னு இழுத்து கொண்டு போய் பாதாள ஜெயிலில் கொண்டு போட்டான். அந்த பர்ஸை ராணி எடுத்துக்கிட்டாங்க. இவ்வளோ மாய பர்ஸாக இருக்குது, அது வந்து எனக்கு தான் அப்படின்ட்டாங்க. உடனே இங்கே பார்த்தா சிங்கு போய் ஒரு வாரம் ஆகுது, அவனை ஆளையே காணும். ஒரு வாரம் கழித்து வரேன்னு நானே சிங்கு, அவன் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய அண்ணன் இருக்கான்ல சங், அவன் வந்து நான் போய் பார்த்துட்டு வரேன், நீ வந்து வீட்டை பார்த்துக்கிட்டு வீட்டில் இரு, நான் போய் தம்பி என்னன்னான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சங் வந்து கிளம்புனான். கிளம்பும்போது அவன் என்ன பண்ணான், அப்பா ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லி அந்த பழைய தொப்பி எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பி நேர அந்த தலைநகரத்துக்கு வரான். இதே மாதிரி ஒரு நாள் ஆச்சு. அப்போ மழையெல்லாம் நின்று போய் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. சரின்ட்டு இவன் என்ன பண்ணான், அந்த தொப்பி எடுத்து தலையில் போட்டுக்கிட்டான். தலையில் போட்டுக்கிட்டு இவன் நடந்து போயிட்டுருக்கான். கொஞ்ச நேரம் கழித்து தான் இவன் பார்க்குறான், இவனோட நிழலையே காணும். இவன் நடந்து போகும்போது இவனுக்கு ஒரு நிழல் வந்துட்டு இருந்துச்சுல்ல, அந்த நிழலையே காணும். ஏன்னா நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது நிழலே வரல அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அவன் அங்கே போனான். அங்கே ஒரு குளம் இருந்துச்சு. இவனுக்கு தண்ணி ரொம்ப தாகமாக இருந்துச்சு. சரி இந்த குளத்துல இறங்கி தண்ணியை குடிச்சிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி குளத்துல இறங்கி தண்ணி குடிக்கிறதுக்காக குனிஞ்சான். பார்த்தா அந்த குளத்துல வந்து இவனோட மூஞ்சி தெரியணும்ல தண்ணியில், அதுவும் தெரியல. என்ன ஆச்சரியமாக இருக்குது, நான் இருக்கேன் ஆனால் வந்து குளத்துல இருக்கிற தண்ணியில் வந்து என் மூஞ்சியே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே அவன் குளத்துல தண்ணி எடுத்து குடித்தான். குடிச்சு முடிச்சுட்டு அப்பாடான்னு சொல்லி தலையில் இருக்கிற தொப்பியை கழட்டினான் பாரு. உடனே பார்த்தா குளத்துல வந்து இவனோட மூஞ்சி தெரிஞ்சிச்சு, இவனோட நிழலும் வந்துருச்சு. என்ன தொப்பியை கழட்டின உடனே நிழலும் வந்துருச்சு, குளத்துல வந்து குளத்து தண்ணியில் என்னோட முகமும் தெரியுதே அப்படின்னு சொல்லி அவன் ஒரே ஆச்சரியமாயிடுச்சு. மறுபடியும் அந்த தொப்பியை போட்டுக்கிட்டு இப்போ தண்ணியில் பார்த்தான். இப்போ பார்த்தா அவனோட முகமும் தண்ணியில் தெரியல, இவனோட நிழலையும் காணும். அப்போ தான் இவனுக்கு தெரிஞ்சிச்சு, ஓஹோ நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு மாய தொப்பி, இதை போட்டுக்கிட்டா ஆள் இருக்கிறதே தெரியாது, தொப்பியை கழட்டினா நம்ம இருக்கிறது தெரியும் அப்படின்னு நினச்சி இவனுக்கு அந்த தொப்பியை பற்றி அப்போ தான் தெரிஞ்சிச்சு. உடனே சரி எதுக்கும் இது இருக்கிறது நல்லது தான் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணான், நேராக அந்த தொப்பியை கையிலேருந்து கழட்டி எடுத்துக்கிட்டு நேராக தலைநகரத்துக்கு வந்தான். தலைநகரத்துக்கு வந்த உடனே அந்த சாப்பாட்டு கடையை பார்த்தான், அதே சாப்பாட்டு கடையை. இவனை பார்த்த உடனேயே அந்த கடைக்காரன் இருக்கான்ல, அவன் வந்து போன வாரம் ஒருத்தன் வந்தானே அவனை மாதிரியே இருக்கான் இவனும், ஒருவேளை இவனும் தங்க காசு கொடுப்பானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிடுகிடுன்னு இவனுக்கு வேணுங்கிறத எல்லாத்தையும் எடுத்து தட்டில் போட்டு இவன்கிட்ட கொண்டாந்து இவனை கூப்பிட்டு போய் சாப்பிடுங்கன்னு சொல்லி உட்காந்து வச்சு சாப்பாடை போட்டான். நம்மக்கிட்ட பணம் இல்லையே, ஆனால் இவன் என்ன இப்படி சாப்பிடுன்னு சொல்லி எல்லாத்தையும் போடுறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணான், எல்லாத்தையும் சாப்பிட்டான். சாப்பிட்டு முடித்த உடனே அந்த கடைக்காரன் சொன்னான், போன வாரம் கூட உங்களை மாதிரியே ஒருத்தன் வந்தான், ஒரே அழுக்கு ட்ரெஸ்ஸோடு இருந்தான், அங்கங்கே கிழிஞ்சு வேற போயிருந்துச்சு, அவன் சாப்பிட்டு முடிச்சு ஒரு பழைய பர்ஸை எடுத்து அதுலேருந்து ஒரு தங்க காசை வேற எனக்கு எடுத்து கொடுத்தான் அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக அவனை மாதிரியே இருக்கீங்க நீங்களும் அப்படின்னு சொன்னான். உடனே ஐயோ அவன் என் தம்பி சிங் தான், அவன் எங்கே போனான் அப்படின்னு. அவன் வந்து இது மாதிரி தங்க காசாக எடுத்து ஒரு சர்பத்தை குடித்தான், தங்க காசாக எடுத்து ஒரு பட்டு தலைப்பாய் வாங்கி போட்டுக்கிட்டான். அதெல்லாம் பார்த்த உடனே அரண்மனையிலேருந்து வந்து வீரர்கள்லாம் அவனை கைது பண்ணி அரண்மனைக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே ஐயோ அவன் என் தம்பி தான், அது எங்களோட பர்ஸ் தான், அது எங்கள் அப்பா எங்களுக்கு கொடுத்தது, ஸோ அவன் ரொம்ப நல்லவன், நான் உடனே அரண்மனைக்கு போய் என் தம்பியை பற்றி எடுத்து சொல்லி அவனை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பினோடனே இந்த கடைக்காரன் வந்து எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுங்க அப்படின்னா. ஏன்பா அதான் நீயே தான் சொன்னியப்பா போன வாரம் அவன் வந்து சாப்பிட்டுட்டு ஒரு தங்க காசை கொடுத்தான்னு, நீ அதுலேருந்தே நான் இப்போ சாப்பிட்டதுக்கும் எடுத்துக்கோ அப்படின்னா. அதெல்லாம் முடியாது,
நீங்கள் வந்து இந்த வாரத்தில் நீங்கள் இப்போ சாப்பிட்ருக்கிறது வேறு, அவன் சாப்பிட்டது வேறு. போன வாரம் ஓடின ஆற்று தண்ணியில் போய் இன்றைக்கி நீங்கள் குளிக்க முடியுமா? முடியாதுல்ல. அது போன வாரம் அவன் சாப்பிட்டதுக்கு அவன் காசு கொடுத்துட்டான், இன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டதுக்கு எனக்கு காசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சங்கை பிடிச்சி அடிக்கிறதுக்கு வந்தான். இந்த சங்கு என்ன பண்ணால் அங்கே இங்கே ஓடி போய்ட்டு திடீர்னு தொப்பி எடுத்து தலையில் போட்டுக்கிட்டான். போட்ட உடனே இவன் எங்கே இருக்கான்னே தெரில. இந்த கடைக்காரன் வந்து தட்டாருன்னு கீழே விழுந்தான். உடனே இங்கே தானே இருந்தான், திடீர்னு ஆள் இப்படி காணா போனான் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரன் திருன்னு முழிக்கிறான். இந்த சங்கு என்ன பண்ணான், அந்த தொப்பியை போட்டுக்கிட்டு நேராக அங்கேருந்து அரண்மனைக்கு வந்தான். வந்துட்டு அரண்மனைக்குள்ள நேராக இவன் போனான். இவன் போனது யாருக்குமே தெரில, ஏன்னா இவன் இருக்கிறதே யாருக்கும் தெரியாதுல்ல. நேராக அரண்மனைக்குள்ள போயிட்டு அந்த ராணி இருக்கிற இடத்துக்கு போனால் ராணி அப்போ தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இவன் வந்து நல்லா சாப்பிட்டு தான் வந்திருக்கான். இருந்தாலும் அரண்மனையில் இருக்கிற டிஷ்ஷெல்லாம் பார்த்த உடனே இதெல்லாம் சாப்பிட்லாமே அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. உடனே என்ன பண்ணால், ராணிக்கு பக்கத்துலேயே ஒரு சேரில் உட்காந்துக்கிட்டு இவனும் சாப்பிட ஆரம்பித்தான். உடனே ராணி வந்து இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தா, டைனிங் டேபிளில் இருக்கிற திடீர்னு இந்த டிஷ்ஷெல்லாம் காணா போகுது. இது எப்படி திடீர்னு காணா போகுது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு நினச்சி அவள் யோசிச்சா. அதுக்குள்ளே பார்த்தா இவன் என்ன பண்ணான், ராணி வச்சுருக்கிற தட்டை வந்து வெடுக்குன்னு பிடுங்கினான். பிடிங்கினோடனே ராணி வந்து ரொம்ப பயந்து போயிட்டா. பயந்து போனோடனே ஏதோ ஒரு தேவதை தான் இங்கே வந்து நம்ம சாப்பிட விடாமல் நம்மளை தடுக்குது, நம்மளோட சாப்பாடெல்லாம் பிடுங்குது அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்துட்டா. பயந்துக்கிட்டு இது மாதிரி, தேவதையே என்னை சாப்பிட விடு, நீ என்னை சாப்பிட விடாமல் இருக்காத, உனக்கு என்ன வேணும்னாலும் நான் தரேன், தயவு செஞ்சு என்னை சாப்பிட விடு அப்படின்னு சொல்லி இந்த ராணி சொன்னான். அப்படின்னா போன வாரம் வந்து நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணிங்களே சிங்குன்னு ஒருத்தனை, அவனை முதல்ல ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னான். அவன் என் தம்பி தான், அவன் ரொம்ப நல்லவன், அவன் யாரோடத்தையும் எதுவும் திருடலை, அந்த பர்ஸ் வந்து எங்கள் அப்பா கொடுத்த பர்ஸ் தான், அதை முதல்ல நீங்கள் வந்து அவனை அந்த பர்ஸை அவன்கிட்ட திரும்ப கொடுத்து அவனை ரிலீஸ் பண்ணுங்க, இல்லைன்னா நான் அவங்கள சாப்பிட விட மாட்டேன் அப்படின்னு இந்த சங் சொன்னான். உடனே நீ யாருப்பா, இது மாதிரி அவன் உன் தம்பிங்கிற, அவன் உன் தம்பிங்கிறத நான் எப்படி நம்புறது, நீங்கள் ரெண்டு பேர், நீ முதல்ல உன்னோட உருவத்தை காட்டு, உன்ன மாதிரியே அவனும் இருக்கான் அப்படின்னு சொன்னால் நான் உன் தம்பின்னு ஒத்துக்கிறேன், அப்போ அவனையும் நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னான். உடனே என்ன பண்ணான், சங் வந்து அவனோட தொப்பியை கட்டினான். கட்டின உடனே பார்த்தா ராணிக்கு பக்கத்தில் இருக்கிற சேரில் சங் உட்காந்துருக்கிறது தெரிஞ்சிச்சு. உடனே ஆமாம், போன வாரம் வந்தவன் மாதிரியே தான் நீயும் இருக்க, உன் தம்பி தானா அப்படி. ஆமாம் என் தம்பி தான், எங்கள் அப்பா எனக்கு கொடுத்தது, அதை தான் வந்து அந்த பர்ஸை தான் அவன் வச்சுக்கிட்டு இருந்தான், அதைத்தான் வந்து நீங்கள் பிடுங்கிக்கிட்டு அவனை தூக்கி ஜெயிலில் போட்டிருக்கீங்க, அவன் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி இந்த சங் சொன்னான். ஆமாம் நீ எப்படி திடீர்னு மறைஞ்சு போகிற, திடீர்னு வர அப்படின்னு இந்த ராணி கேட்டாங்க. அதுவா, அது என்கிட்ட இருக்கிற மாய தொப்பி, இந்த தொப்பியை நான் போட்டுக்கிட்டா அப்படின்னா நான் மறைஞ்சு போயிடுவேன், இந்த தொப்பியை நான் கழட்டினேன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியுவேன் அப்படின்னு. இது என்ன ஆச்சரியமாக இருக்குது, ஒரு பழைய தொப்பியை போட்டு பழைய தொப்பியை வச்சுக்கிட்டு அது வந்து நீ வந்து மாய தொப்பின்னு வேறு சொல்கிற, இங்கே காட்டு நான் போட்டு பார்க்குறேன் அப்படின்னு கேட்டான். உடனே அவன் என்ன பண்ணான், ராணிகிட்ட அந்த தொப்பியை கொடுத்தான். ராணி அதை வாங்கி தலையில் போட்டுக்கிட்டா ராணி மறைஞ்சு போயிட்டாங்க. மறைஞ்சு போனோடனே யார் கண்ணுக்கும் தெரியல. உடனே ராணிக்கு தெரிஞ்சிடுச்சு இது ஒரு மாய தொப்பி அப்படின்ட்டு. இதையும் வந்து நம்ம திருடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ராணி நினச்சிக்கிட்டு என்ன பண்ணாங்க, உடனே படைத்தலைவனை கூப்பிட்டு இந்த தொப்பி நான் இனிமேல் எனக்கு, இவனை தூக்கி ஜெயிலில் போடு அப்படின்ட்டாங்க. உடனே சங் வந்து அப்போ தான் ஐயோ நம்ம வந்து தொப்பியை வந்து ராணிகிட்ட கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. அதுக்குள்ளே எல்லாமும் எல்லாம் மீறி போயிடுச்சு. படைத்தலைவன் என்ன பண்ணான், இந்த சங்கை வந்து அரெஸ்ட் பண்ணி இவனையும் கொண்டு போய் சிங் இருக்கிற ஜெயிலே கொண்டு போட்டான், பாதாள ஜெயிலில். அங்கே பார்த்தா சிங் வந்து உட்காந்துருந்தான். திடீர்னு சங்கை வந்து அவன் பார்த்த உடனே, அண்ணா நீங்கள் எப்படி இங்கே வந்து மாட்டிக்கிட்டீங்க, எங்கிட்ட இருக்கிற பர்ஸ் இந்த ராணி பிடுங்கிக்கிட்டு என்னை கொண்டு ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு சிங் வந்து ஓன அழுதான். இந்த சங்கும் வந்து பார்த்தா, ஆமாம் எங்கிட்ட இருந்ததும் ஒரு மாய தொப்பி, அது போட்டுக்கிட்டா யாரு கண்ணுக்கும் தெரியாமல் இருந்தது, அந்த தொப்பியும் அவங்க பிடுங்கிட்டு என்னையும் கொண்டு ஜெயிலில் போட்டாங்க அப்படின்னு சொல்லி சங் சொன்னான். ஐயோ நம்ம ரெண்டு பேரையும் காணும்னு சொல்லி அடுத்த வாரம் வந்து நம்ம தம்பி சுங் வந்து வந்துடுவானே ஊர்லேருந்து, அவன் வந்து நம்மளை காணுன்னு தேடுவானே, இப்போ நம்ம ரெண்டு பேரும் ஜெயிலில் மாட்டிக்கிட்டோங்கிறத கூட அவன்கிட்ட சொல்ல முடியலையே அப்படின்னு நினச்சி ரெண்டு பேரும் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஒரு வாரம் ஆச்சு. இவங்க ரெண்டு பேரையும் காணுன்ன உடனே சுங் வந்து என்ன பண்ணான், சரி நாம் கிளம்பி போய் தலைநகரத்தில் போய் அண்ணனுக்கு ரெண்டு பேரையும் தேடிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவன் வீட்டிலேருந்து கிளம்புனான். கிளம்பும்போது அந்த மாட்டு கொம்பு மட்டும் இருந்துச்சு அவன்கிட்ட. இதை வந்து இங்கே வீட்டில் விட்டு போக வேண்டாம், அப்பாவோட ஞாபகமாக இது ஒன்று தான் இருக்குது, இதை இங்கே வீட்டில் விட்டு போனால் இதை யாராவது தூக்கிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாட்டு கொம்பை தூக்கிட்டு போவோம் கையில் அப்படின்னு சொல்லி அதை கையில் எடுத்துக்கிட்டு இவன் வந்து தலைநகரத்துக்கு வந்தான்.
நேராக இவன் நடந்து ஃபஸ்ட்டு அந்த சாப்பாடு கடைக்கு தான் வந்தான். இவனை பார்த்தோடனே என்னடா வாரம் ஒவ்வொருத்தன் வரானுங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கடைக்காரன் என்ன சொன்னான், எப்பா இங்கே வா, போன வாரம் ஒருத்தன் வந்தான், அதுக்கு முந்தின வாரம் ஒருத்தன் வந்தான், அவனுங்க 2 பேரும் உன்ன மாதிரியே தான் இருந்தான், நீ இப்போ திடீர்னு வந்து நிற்கிற, நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு கேட்டான். நாங்கள் 3 பேர் இருக்கோம், போன வாரம் வந்தான் அதுக்கு முந்தின வாரம் வந்தான்னு சொன்னீங்களே அவங்கெல்லாம் எங்கே அப்படின்னு கேட்டான். ஒருத்தனை வந்து அரண்மனையில் இருக்கிற இவங்கெல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்க, சோல்ஜர்ஸ்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. அவன் எல்லா இடத்துலையும் ஏதோ தங்க காசெல்லாம் செலவு பண்ணான், பர்ஸ்லேருந்து எடுத்து ஒரு பழைய பர்ஸ் வச்சுருந்தான், அதுலேருந்து தங்க காசாக எடுத்து செலவு பண்ணான். அவன் மேலே சந்தேகப்பட்டு அவன் எங்கேயோ கொள்ளையடிச்சிருக்கான்னு நினச்சிக்கிட்டு அரண்மனையிலேருந்து வீரர்கள்லாம் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க. அடுத்த போன வாரம் ஒருத்தன் வந்தான், அவன் திடீர்னு காணா போயிட்டான், எங்கே இருக்கான்னே தெரில. அவன் திடீர்னு காணா போயிட்டான், அவன் எனக்கு சாப்பாட்டுக்கு வேறு பணம் தரணும் அப்படின்னு சொன்னான். சொன்னோடனே அப்போ தான் இந்த சுங்குக்கு தெரிஞ்சிச்சு, சரி வாரம் வந்த சிங்கண்ணாவை வந்து அரண்மனையில் கைது பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. அது தெரிஞ்ச உடனே சங்கண்ணாவும் அங்கே போயிருக்கான் அரண்மனைக்கு. அப்போ 2 பேருக்கும் வந்து அரண்மனையில் தான் ஏதோ நடந்திருக்கு, அரண்மனைக்கு போனால் நமக்கு எதாவது தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்த சுங் என்ன பண்ணால் நேராக அரண்மனைக்கு வந்தான். அரண்மனைக்கு வந்தால் இவன் போட்டிருக்கிற கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, அழுக்கேறின ட்ரெஸ்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு அரண்மனைக்குள்ளேயே விடலை யாரும். இவன் என்ன பண்ணான், அரண்மனைக்கு வாசல்லே நின்று சத்தமாக கத்துனான், எனக்கு வந்து என்னோடய சிங்கண்ணாவும் சங்கண்ணாவும் என்ன ஆனாங்கன்னே தெரில, அவங்க 2 பேருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியுற வரைக்கும் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படி இப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்தினான் அரண்மனை வாசலில் நின்றுட்டு. அரண்மனைக்குள்ளே இருந்த ராணிக்கும் அது கேட்டுச்சு, என்ன அரண்மனை வாசலில் சத்தம் அப்படின்னு சொல்லி மாடியிலேருந்து வந்து அந்த பால்கனி வழியாக வந்து எட்டி பார்த்தா போன வாரம் வந்தவன் மாதிரியே இருக்கான், அதுக்கு முந்தின வாரமும் ஒருத்தன் வந்தானே, எல்லோரும் அவங்களோட ஜாடை இவனுங்கிட்டையும் இருக்கே, ஒருவேளை அவங்களோட தம்பியாக இருப்பான் போல இருக்குது, இவங்ககிட்டையும் ஏதாவது ஒரு அதிசய பொருள் இருக்கும், அதையும் நம்ம இவன்கிட்ட எப்படியாவது பிடுங்கணும் அப்படின்ட்டு, யாருப்பா நீ என்ன சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க இங்கே அப்படின்னு சொல்லி கீழே இருக்கிற வீரர்களெல்லாம் கூப்பிட்டு அவனை உள்ளே அனுப்பு அப்படின்னாங்க. அவன் நேராக உள்ளே வந்தான் சுங். வந்த உடனே ராணி வந்து, எதுக்கா நீ அரண்மனை வாசலில் வந்து இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க, இதுக்கு என்ன தண்டனைன்னு உனக்கு தெரியுமா, உன்னை பிடிச்சி ஜெயிலில் போட்டுருவேன் அரண்மனை வாசலில் நின்று கத்துனதுக்காகவே அப்படின்னு. உடனே இல்லை, எங்கள் அண்ணனுங்க 2 பேரும் இங்கே வந்தானுங்க, அவங்க 2 பேரையும் வந்து தேடிக்கிட்டு தான் நான் வந்தேன், அவங்க 2 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால் அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். ஆமாம், அவனுக்கு 2 பேரும் ஒரு பர்ஸ் வச்சுருந்தான் ஒருத்தன், ஒரு தொப்பி வச்சுருந்தான் ஒருத்தன், 2 வந்து இந்த மாதிரி வந்து அதிசய பொருள், ஒரு பர்ஸ்லேருந்து பார்த்தா தங்க காசாக வந்துக்கிட்டே இருக்குது, இந்த தொப்பியை போட்டுக்கிட்டால் யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி அதிசய பொருள்லாம் வந்து குடிமக்கள்லாம் வச்சுக்கக்கூடாது, அது மாதிரி ஏதாவது கிடச்சிச்சின்னா அதை வந்து அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, அது மாதிரி அரசாங்கத்திட்ட அவங்க ஒப்படைக்கலை, அதனால தான் 2 பேரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ராணி வந்து திமிரா பதில் சொன்னாங்க. சொல்லிவிட்டு அவங்க 2 பேர்ட்டையும் ஒரு அதிசய பொருள் இருந்தால் உங்கள்கிட்டையும் ஒரு அதிசய பொருள் இருக்குமே, என்ன பொருள் வச்சுருக்க சொல்லு, அதுவும் அரசாங்கத்துக்கு சேர வேண்டியது தான் அப்படின்னு சொன்னான். எங்கிட்டலாம் அதிசய பொருள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, வெறும் ஒரு மாட்டு கொம்பு தான் இருக்குது, அதுவும் தூக்கி போடுற மாதிரி இருக்குது அப்படின்னு. இதே மாதிரி அவங்களும் சொன்னாங்க, தூக்கி போடுற மாதிரி ஒரு தொப்பின்னாங்க, தூக்கி போடுற மாதிரி ஒரு பர்ஸுனாங்க, ஆனால் அது அதிசய பொருளாக இல்லையா, உங்கள்கிட்ட இருக்கிற மாட்டு கொம்பில் என்ன அதிசயம் அப்படின்னு. இதில் என்னங்க அதிசயமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி அந்த மாட்டு கொம்பை காமிச்சான். காமிச்ச உடனே இந்த ராணி வந்து என்ன சொன்னாங்க, அந்த மாட்டு கொம்பை ஊது பார்ப்போம் அப்படின்னாங்க. அதில் என்ன அதிசயம் இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம், அதை ஊது அப்படின்னாங்க. அந்த மாட்டு கொம்பை எடுத்து வாயில் வச்சு பூன்னு ஊதுனான். ஊதுன உடனே பார்த்தா திடீர்னு ஒரே புகையாக கிளம்பிச்சாங்க. கிளம்புன உடனே ஒரு பெரிய ராட்சசன் அங்கே வந்து நின்றுட்டான். உடனே யாரா அது கொம்பை ஊதி என் தூக்கத்தை கலைச்சது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஒரு சத்தத்தை போட்டான். அந்த ராட்சசனை பார்த்த உடனே இந்த ராணி பயங்கரமாக பயந்து போயிட்டாங்க. இந்த சுங்கும் பயந்துட்டான். உடனே அந்த ராணி என்ன சொன்னாங்க, தப்பிக்கணுங்கிறதுக்காக, இவன் தான் கொம்பை ஊதுனான், உனக்கு ரொம்ப பசியாக இருந்தால் இவன் எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்லி இந்த ராட்சசன்கிட்ட சொன்னாங்க. உடனே இந்த சுங்கு வந்து, ஐயோ இந்த ராணி வந்து இப்படி நம்மளை ராட்சசன்கிட்ட மாட்டி விட்றாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நான் தெரியாதனமாக ஊதிட்டேன், உங்கள் தூக்கத்தை கலைச்சிட்டேன், இனிமேல் நான் அதை ஊத மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கங்க, நீங்கள் போய் தூங்குங்க அப்படின்னா அந்த ராட்சசன்கிட்ட. உடனே இந்த ராட்சசன் வந்து, இந்த கொம்பை யார் வந்து வச்சுருக்காங்களோ, யார் வந்து இந்த கொம்பை ஃபஸ்ட்டு ஊதுறாங்களோ அவங்களுக்கு நான் அடிமை, அவங்க தான் என்னோடய எஜமான், அவங்க சொன்னதை தான் நான் கேட்கணும், அதனால் யார் ஊதுனாங்கங்கிறத கேட்குறதுக்கு தான் நான் வந்து யார் ஊதுனீங்கன்னு கேட்டேன், நான் இனிமேல் உங்கள் அடிமை, உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் இந்த ராணிக்கு தெரிஞ்சுது, ஐயையோ ஒரு நல்ல ராட்சசனை வந்து நம்ம வந்து விட்டோம் எப்படி
அப்படின்ட்டு. அதுக்குள்ளே இந்த சுங் என்ன பண்ணான், ரொம்ப வேகமாக யோசிச்சுட்டு இந்த கொடுங்கோல் ராணியை வந்து கொண்டு போய் பாதாள ஜெயிலில் போடுங்க, போட்டுட்டு என்னோடய அண்ணனுங்க 2 பேரும் பாதாள ஜெயிலில் இருக்கான், அவங்க 2 பேரையும் அங்கேருந்து ரிலீஸ் பண்ணி இங்கே கூட்டுவாங்க, அவங்கள்ட்டேருந்து பிடுங்கின பர்ஸையும் தொப்பியும் எடுத்துகிட்டு வாங்க. இந்த ராணியை அரெஸ்ட் பண்ணும்போது இந்த ராணியோட வீரர்கள், படைத்தளபதி இவங்க யாராவது எதிர்ப்பு தெரிவித்தாங்கன்னா அவங்களையும் கொன்னுடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ராட்சசனுக்கு ஒரு ஆர்டரை போட்டான். உடனே இந்த ராட்சசன் வந்து ஏதோ ஜிம்பலக்கா பெம்பலக்கா அப்படின்னு கத்திக்கிட்டு ராணியை வந்து ஒரு நிமிஷத்துக்குள்ளே தூக்கி இதில் போட்டான், ஜெயிலில் போட்டான். இந்த சங் அண்ணனையும் சிங் அண்ணனை 2 பேரையும் அங்கேருந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டான். அவங்களோட தொப்பி, அவங்களோட பர்ஸு எல்லாத்தையும் திரும்ப எடுத்து அவங்கள்ட்ட கொடுத்துட்டான். இந்த ராணியை வந்து கைது பண்ணப்போ யாருமே எதிர்க்கலை. ஏன்னா எல்லாருக்கும் தெரியும், நம்ம எதிர்த்தோம் அப்படின்னா இந்த ராட்சசன் வந்து நம்மளை கொன்னுடுவான் அப்படின்ட்டு. அதோட இல்லை, இந்த ராணி வேறு பயங்கர கொடுமைக்காரியா, அதனால நல்ல வேளை இவள் பயங்கர கொடுமைக்காரியாக இருந்தா இவள் வந்து ஜெயிலுக்கு போகிறது தான் சரி அப்படின்னு சொல்லி யாருமே எதிர்க்கலை. ராணியை கொண்டு ஜெயிலில் போட்டாங்க. இப்போது இவங்க 3 அண்ணனும் அண்ணன் தம்பியும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. சேர்ந்த உடனே இந்த சங் வந்து இது மாதிரி நம்ம அப்பா வந்து நமக்கு ஞாபகார்த்தமாக கொடுத்த 3 பொருளும் வந்து அதிசய பொருள், அதனால தான் வந்து நம்ம இப்போ ஒன்றா வேற சேர்ந்துருக்கோம், நம்மக்கிட்ட இனிமேல் பணத்துக்கும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அண்ணன் சொன்னான். உடனே அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த சங் இருக்கான்ல பெரிய அண்ணன், அவனையே வந்து அந்த நாட்டுக்கு ராஜாவாக இருக்க சொன்னாங்க. உடனே இந்த சங் வந்து அந்த நாட்டுக்கு ராஜாவாக இருந்தான். அவன் என்ன பண்ணுவான், இந்த தொப்பியை போட்டுக்கிட்டு இந்த மக்கள்கிட்டலாம் போய் என்னென்ன பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத யாருக்கும் தெரியாமல் அப்படியே போய் கேட்டுக்கிட்டு வருவான். கேட்டுக்கிட்டு வந்த உடனே இந்த சிங் இருக்கான்ல, அவன் வந்து அந்த நாட்டுக்கு நிதியமைச்சர் ஆகிட்டான். ஏன்னா அவன்கிட்ட தான் ஒரு மாயப்பரசு இருக்குது, எப்போ எடுத்தாலும் அதுலேருந்து பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அது மாதிரி அவன் கோல்டு காயினாக வந்துகிட்டு இருக்கும். அதனால் வந்து அந்த நாட்டோட பொருளாதாரம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. இந்த கடைசி தம்பி இருக்கான்ல சுங்கு, அவன்கிட்ட இந்த மாட்டுக்கொம்பு இருக்குது, ஒரு ராட்சசன் இருக்கான். அவன் வந்து எவ்வளோ பெரிய நாடு வந்து படையெடுத்து வந்தாலும் சரி, அந்த படையெல்லாம் ஓட விரட்டுற அளவுக்கு இவங்ககிட்ட ஒரு ராட்சசனோட பவர் வேறு இருக்குது. அதனால் இந்த சுங்கு வந்து படைத்தளபதி ஆகிட்டான் அந்த நாட்டுக்கே. அப்புறம் இவங்க 3 பேருமா சேர்ந்து அந்த நாட்டை வந்து அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லா மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க ரொம்ப வருஷம். நல்லா இருந்துச்சா அந்த கதை? இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.